சதய நட்சத்திரக்காரங்களான நீங்கள் ஆண் சதயத்தை விட பெண் சதயம் உங்களுக்கு அம்மா மேலே சிறு வயதிலிருந்தே ஒரு கூட இருக்க குழந்தைகள் உங்களோட பிறந்தவங்க ஒரு மாதிரி சொன்னால் நீங்கள் ஒரு வியூவில் தான் பார்ப்பீங்க. அம்மாவை கொஞ்சம் பகையாகவே பார்ப்பீங்க. இது உங்களோட மத்தியம வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிறது போலவும் நீங்கள் உணர்வீங்க. புரிதல் இருக்காது உங்களுக்கும் அம்மாவுக்கும். அம்மா உண்மையாலுமே நல்லவங்க தான், நீங்கள் அதை விட நல்லவங்க தான். ஆனால் கர்மா தான் இந்த இடத்துல அது போல் உங்களை புரட்டி போடுது. மன ரீதியாகவும் நீங்கள் பாதிக்கப்படலாம். ஒரு சிலர் பொருளாதார ரீதியாகவும் அம்மாவுக்கும் உங்களுக்குமான ஒரு பிரிவினை, மனஸ்தாபம் இது போல் போக்கு இருக்கும். அம்மா கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இருந்தால் அம்மா கிட்ட நீங்கள் வாக்குவாதம் பண்ணாமல் அவங்கள சரிப்படுத்த முயற்சி பண்ணிங்கன்னா மற்ற விஷயங்களில் நீங்கள் தவறி போக மாட்டீங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு சீரடையும், உடல் நலம் நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், குழந்தைகள் நல்லா இருக்கும். அதுபோல் அம்மா அம்மா சொல்கிறது 100% தப்பாகவே இருக்கட்டும் உங்களோட விஷயத்தில். ஆனாலும் நீங்கள் பொறுத்து போகணும். ஏன்னா நீங்கள் போன ஜென்மத்தில் அம்மாவுக்கு கேர் கொடுக்காததால் இந்த ஜென்மத்தில் அம்மாவனால் ஒரு பகை பண்ணிக்கிறது, மனஸ்தாபம் பண்ணிக்கிறது அப்படின்னு வரும். பெரும்பாலும் ஆண் சதயக்காரர்கள் இதில் பெரிய அளவு சிக்கிறதில்ல. பெண் சதயம் கல்யாணமாகி போனதுக்கப்புறம் அம்மா மேலே ஒரு ஈர்ப்பு கண்டிப்பாக சிறுபிள்ளையிலேருந்தே உங்களுக்கு ஈர்ப்பு குறையும். மத்தியம வயசில் கொஞ்சம் அதிகமாகவே செய்யும். அம்மாவினால் வரக்கூடிய எந்த விஷயத்தையும் மனம் கோணாமல் சரிம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைவாக எடுத்துக்க பழகுங்க. மற்றவங்களோட விஷயங்களுக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்கும். இதை நீங்கள் பயிற்சி மூலியமாகவோ உன்னிப்பாக கவனித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிபடும்.